அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். உங்ககிட்ட நான் என்ன சொன்னனோ அதான் உண்மை. அதை தாண்டி சொல்றதுக்கு என்கிட்ட எந்த உண்மையும் இல்ல. இதுக்கு மேலே வெறுப்பேத்தணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். பாத்ரூம் விஜய், போலீஸோட ட்ரீட்மெண்ட்டை தாங்குற சக்தி இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் கிடையாது. பாத்திரலாம். மல்லி, விஜய் தம்பிக்கு சாப்பாடெல்லாம் சரியான நேரத்துக்கு கிடைச்சிருமா? லாயர் மூலமா அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அண்ணி. வேலை செய்யற இடத்துல திடீர்னு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி எல்லாருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணிருவாரு விஜய் தம்பி. எல்லாரையும் வட்டமா உட்கார வச்சுட்டு எல்லார் கூடயும் பிரியாணிய சேர்ந்து சாப்பிடுறது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாரையும் சாப்பிட வச்சு பாக்குறதுல விஜய் தம்பிக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ அவருக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சில சமயத்துல கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாருன்னு இருக்கு மல்லி. குணா அண்ணே ஏதாவது சொன்னாரா அண்ணி? விஜய் தம்பி உன்கிட்ட அப்பப்ப போன்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி குணா கிட்டயும் பேசிட்டு தான் இருக்காரு போல. அதான் டெய்லி குணா ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நான் இல்லைங்கிறதுக்காக ஒரு நாள் கூட வேலை நிக்க கூடாதுன்னு விஜய் தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கு. கூட வேலை செய்யறவங்க யாருக்கும் தான் இந்த விஷயம் தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கோம். கேக்குறவங்க கிட்ட விஜய் தம்பி ஊருக்கு போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு அதையே சொல்லிட்டு இருக்க முடியும்னு தெரியல மல்லி. ஏன் மல்லி, கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது போட்டோ எல்லாம் போட்டு பேப்பர்ல நியூஸ் வந்துடாது? அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக் கூடாது. அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்துடணும் அண்ணி. சரி மல்லி, நீயும் சாப்பிடாமலே இருக்க, கொஞ்சம் சாப்பிட்டு மல்லி. இல்ல அண்ணி, எனக்கு வேண்டாம். நீங்க போய் வேணா தூங்குங்க. வெண்பா, அம்மா பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் குடிச்சிட்டு தூங்கணும், சரியா? மலிமா, நான் அந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் தூங்குறேன் மலிமா, ப்ளீஸ். இல்ல வெண்பா, மணி 11க்கு மேல ஆகுது. இதுக்கு மேலயும் நீ முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். பாலை கொண்டு வந்து கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் தூங்கணும், சரியா? என்னங்க ஆபீஸ் போறேன்னு போனீங்க, திரும்ப வந்துட்டீங்க? அது போலான்னு கிளம்பி போயிட்டேன். ஆனா தெருமுனை கூட திரும்பிட்டேன். அப்புறம் ஏதோ தோணி நான் மறுபடியும் இங்க வந்துட்டேன். சாருக்கு வேற என்ன தோண போகுது? ரொமான்ஸ் ஞாபகம் வந்திருக்கும். போகும்போது வீட்ல யாரும் இல்லங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போவே போகலாமா வேணாமான்னு ஒரு தடுமாற்றத்தை இந்த கண்ணுல இருக்கிறத நான் பார்த்தேன். அதான் அப்படியே சார் திரும்பி வந்துட்டீங்க. மல்லி, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என் செல்லம். சரி, இப்பலாம் ஆபீஸ் போகாம 24/7 உன் கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுது. எப்பவுமே அப்படிதானே இருப்பீங்க. அது என்ன இப்போலாம்? இப்போ அது கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஃபீலிங்ஸ் ஹெவி ஆயிடுச்சு. அப்படியா? அது ஏன் அப்படி? வர 20th நம்மளோட செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறீங்களா? சாரி. இந்த விஷயத்துல ஒண்ணு ஜெயிக்கவே முடியாது. வெட்டிங் ஆனிவர்சரி, என் பர்த்டே, வெண்பாவோட பர்த்டே, இதெல்லாம் என்ன விட உனக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம வெட்டிங் டேவை இந்த வாட்டி செமையா கொண்டாடணும் நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எனக்கு அந்த நாள் முழுக்க நீங்க என் கூட இருங்க, அது போதும். மல்லி, நீ இன்னையோட 1 வருஷம் 11 மாசம் 15 நாள் 8 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் 30 செகண்ட் என் கூட இருந்திருக்க. ஆனா எவ்வளவு நாளுக்கு இருந்த மாதிரியே தெரியல. அப்படியே ஒரு சாங் மாண்டேஜ் மாதிரி லைஃப் அப்படியே வேகமா போயிடுச்சு. உன் கூட இருந்த சந்தோஷத்துல காலம் போனதே தெரியல மல்லி. இன்னும் 20 வருஷம் உன்னோட வாழ்ந்தாலும் காலம் போறதே தெரியாது.
எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை நிமிஷம் என் கூட வாழ்ந்திருக்கீங்கன்னு ஒரு கணக்கு சொன்னீங்கல்ல. ம். இத்தனை நாள்ல என் கூட எவ்வளவு நேரம் இருந்திருப்பீங்க? கண்டிப்பா அது கொஞ்சமா தான் இருக்கும். அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சரி, வேலை வேலைன்னு அலையறீங்க, சரி போங்கன்னு நானும் பொறுத்துக்கிட்டேன். நீங்க சொல்ற அந்த ஒரு வருஷம் 11 மாசம் 15 நாள் 8 மணி நேரம் 40 நிமிஷம் 30 செகண்ட், இவ்ளோ நேரம் முழுசும் மொத்தமா நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கேன். நீங்க அதுல கொஞ்ச நேரம் தான் என் கூட இருந்திருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தெரியுமா? இந்த வெட்டிங் டேக்காவது நீங்க என் கூட முழுசா இருக்கணும் விஜய். ப்ராமிஸ் மல்லி, இந்த வெட்டிங் டே முதல் நாள் கண் முழிக்கிற செகண்ட்ல இருந்து அடுத்த நாள் கண் முழிக்கிற செகண்ட் வரைக்கும் உங்ககிட்ட தான் இருப்பேன். ஓகேவா? மல்லி, மல்லி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணி. விஜய் தம்பி கூட இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? நடக்க கூடாதுதான் நடந்திருக்கு, எனக்கு புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் நீ பழகிக்கணும் மல்லி. எல்லா சமயமும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதல்ல. என்னையே எடுத்துக்க. ஊர்ல இருந்த எதுக்காகவோ கிளம்பி சென்னைக்கு வந்தோம். தனியா வீடு எடுத்திருக்கோம். உன் அண்ணனுக்கு உடம்பு முடியாம போச்சு. அண்ணன் பெரியம்மா வீட்டுல அப்படியே ஒரு ஓரமா இருக்கும். அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியுதா? உங்க அண்ணன் சண்டை போட்டு இதோ இப்ப இங்க அனுப்பிட்டாரு. புருஷனை பிரிஞ்சு இருக்கிறது பெரிய வேதனை தான் மல்லி. என்ன பண்றது? அதையும் கடந்துதானே போக வேண்டியிருக்கு. வர புதன்கிழமை எங்களுக்கு வெட்டிங் டே அண்ணி. அப்படியா? அதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடுச்சா? இந்த வேலை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க என்னோட அதிகமா இருக்கிறது இல்லைன்னு சொன்னேன். இந்த வெட்டிங் டே அன்னைக்கு 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா விதி அவரை லாக்அப்ல கொண்டு போய் வச்சிருக்கு. மல்லி, விஜய் தம்பி வெட்டிங் டே அன்னைக்கு உன் கூட இருப்பேன்னு சொல்லுச்சுல, அது கண்டிப்பா நடக்கும் பாரு. எப்படி அண்ணி சொல்றீங்க? நல்லவங்க சொல்ற வார்த்தைக்கு எப்பவும் அது அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே மல்லி, வைப்பரோ என்னவோ. வைப்ரேஷனா அண்ணி? அதான், நல்லவங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குமா. அது பிரபஞ்சத்துல எதிரொலிச்சு அவங்க சொல்ற விஷயத்த நடக்க வச்சிருமா. நம்ம ராம் தான் சொன்னா, நம்ம விஜய் தம்பியை விட நல்லவரு இந்த உலகத்துல யார் இருக்கான்னு சொல்லு. அதனால நிச்சயமா விஜய் தம்பி சொன்னது நடக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ணி. கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். வெண்பாவுக்கு பாலை கொடுத்து தூங்க வைக்கலாம். இந்தாங்க, 2 பேரும் பால் குடிச்சிட்டு தூங்குங்க. மலிமா, டிராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்ட பாருங்க. சூப்பரா இருக்கு வெண்பா, ரொம்ப நல்லா இருக்கு. மயில் சித்திக்கு தான் நீங்க முத்தம் கொடுக்கணும். அவங்க தான் எனக்கு கலர் அடிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஐயோ, வலி தாங்க முடியலையே. பா, இப்படி அடி கையை பிடிச்சு முறுக்குவ? காட்டு மிராண்டி. ஐயோ, ஊர்ல என்னதான் வேலை பார்த்தாலோ, காட்டு வேலை பார்த்தாலா இல்ல கரலா கட்ட சுத்தினாலான்னு தெரியல. கைய முறுக்கிட்டா, வலிக்குதே. ஐயோ ராஜி, ராஜி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் மல்லி கரலா கட்டையெல்லாம் சுத்துவாதா? ஒரு சிலம்பம் வாத்தியார்கிட்ட சிலம்பம் படிக்க போனா, அங்க வேலையே கரலா கட்டை சுத்துறதுதான். இவ அந்த வித்தையெல்லாம் என்கிட்ட வந்து காமிக்கணுமா? என்னால வலி தாங்க முடியல, கைய தூக்க முடியல, இறக்க முடியல, அசைக்க கூட முடியல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல தெரியுமா நாகு? நாகு நாகு, உன்கிட்ட ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா கொஞ்சம் போட்டு விட ப்ளீஸ். ஐயோ இல்லையே ராஜி, என் வீட்ல இருக்கோம், இங்க இருக்குமான்னு தெரியலையே. ஐயோ, என்னால வலி தாங்க முடியலையே. எப்படி போட்டு குத்தி வச்சிருக்கா பாரு. ஐயோ, வலிக்குதே. அண்ணி இந்தாங்க, இத போட்டுக்க சொல்லுங்க. ஓ நல்ல நேரம் பாத்தியா? ஆயின்மெண்ட் இருந்திருக்கு, இந்தா இத போட்டுக்க. ஏய், என்ன நாகு நீ? இந்த ஒரு கையால நான் எப்படி ஆயின்மெண்ட் போடுவேன்? நீ கொஞ்சம் போட்டு விட. நானா?
நான் போட்டு விட்டா இருக்கிற கையும் இல்லாம போயிரும், பரவாயில்லையா? மயிலு, நீ போட்டு விடு போ. வாங்க ஆண்டி, நான் போட்டு விடுறேன். அடியே, இதுக்கெல்லாம் ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறேன் இரு. வா. ஹலோ சார், என்னங்க பாய் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சார்? ஏய், இங்க பாரு, கம்பியில பிடிச்சு தொங்க கூடாது. கம்பி உடைஞ்சு போச்சுன்னா நீயா காசு கொடுப்ப? உள்ள போ. எஸ்ஐ சார், நீங்க வேணும்னே என்ன டார்ச்சர் பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏய், பதில் சொல்ல வேண்டியவன் நீ. நான் உனக்கு பதில் சொல்லணுமா? இன்னும் நிறைய இருக்கு கண்ணா. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இங்கதான் வீடு எடுத்திருக்கீங்களா மேடம்? இங்க இருந்து 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் என் வீடு. ஆமா மேடம். சரி வாங்க. மேடம், வீடு சின்னதா இருக்கே, இந்த வீடு போதுமா? அம்மா அப்பாலாம் உங்க கூட தானே இருக்காங்க? சின்ன வயசுலயே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என் மாமா தான் என் கூட இருந்து பாத்துக்கிறாரு. அப்ப உங்களுக்கு மேரேஜ் மேம்? ஹலோ மாமா. என்னம்மா, வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன் மாமா, இப்பதான் உள்ள வந்தேன். வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை எப்படி போகும், அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரிம்மா, வீடு எப்படி இருக்கு? வசதியா இருக்கா? எனக்கு வசதியா தான் தெரியுது மாமா. மத்தபடி எப்படி வசதியா இருக்குங்கறத நீங்க வந்துதான் பார்த்து சொல்லணும். பகல்லே கூப்பிடணும்னு நினைச்சம்மா, நீ எப்படியும் பிஸியா இருப்ப, எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் கூப்பிடல. சாப்பாட்டுக்கெல்லாம் என்னம்மா பண்ற? ஹோட்டல்ல தான் மாமா. அதுவும் இந்த ஸ்டேஷன்ல எனக்கு பிரம்மாண்டமான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. அதுலயும் அகிலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட என்ன வீட்டுல விடதான் அவங்க வந்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுது. மேடம் கல்யாணம் ஆனவங்களா இல்லையா? அத பத்தி ஏதாவது பேசலான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்களே. அம்மா, இப்ப நைட் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம் மாமா. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தானம்மா, அதான் நாளைக்கு நான் வந்துருவேன்ல, அதுக்கப்புறம் நான் சமைச்ச வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம். நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுமா. சரிங்க மாமா.
கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. எதுக்கு நானா ஏதாவது கேட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு? இத்தனை வயசாகியும் கல்யாணம் ஆகாம இருக்காங்களோ என்னமோ. இப்ப நம்ம கேட்டா மனசு சங்கடமாயிடும். காலையில ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பவா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சப்போஸ் எமர்ஜென்சினா வெளியில போனா சாவியை மட்டும் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பு. சரிங்க மாமா. சரிம்மா, போனை வச்சிருவா. குட் நைட் மாமா. சரிம்மா, பாத்துரு. குட் நைட். மேடம், ரெடி ஆயிட்டு வரீங்களா? டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வேண்டாம் அகிலா, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மேடம், ராத்திரி நான் உங்க கூடயே தங்கிக்கிறேனே. எதுக்கு? தனியா தூங்கணும், ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல. இது பாருங்க, இந்த சரகத்துக்கே நாம தான் பாதுகாப்பு. கவர்மெண்ட் அப்படி சொல்லிதான் என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. நீங்க என்னடா எனக்கு பாதுகாப்பு தரங்கிறீங்க? என்ன இருந்தாலும் தனியா தூங்குறது கஷ்டம் தானே மேடம். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் தனியாவே இருந்து நிறைய பழகிருக்கேன். நீங்க கிளம்புங்க. மேடம், ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்க கூட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அப்படியா? வழக்கமா எல்லாருமே என்ன ரொம்ப டார்ச்சர்னு தான் சொல்லுவாங்க. மேடம், நீங்க வேலையில கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அத டார்ச்சர்னு நினைச்சா என்ன மேடம் பண்ண முடியும்? மத்தபடி எங்க கிட்ட ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறதுல கவனமா இருக்கீங்க. ரொம்ப முக்கியமா மரியாதையா நடத்துறீங்க. எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க. இல்லையே, நானே சில சமயத்துல வாயா போயான்லாம் சொல்லிருக்கேனே. மேடம், அத கோவத்தை காட்டுறதுக்காக சொல்றீங்க. ஆனா உங்க மனசுல மரியாதை தான் இருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்ல, நீங்களும் நல்லதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வாழ்க்கையே ரொம்ப பிஸி ஆயிடுச்சுல. பெரும்பாலும் நேரம் வேலை செய்யற இடத்துல கூட வேலை செய்யறவங்களோட தான் இருக்கும். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா அன்பா இல்லனா லைஃபே நரகமாயிடாது. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் கூட வேலை செய்யறவங்க மேல அக்கறையா இருக்கேன். ஆபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு ஃபேமிலியா இருக்கணும் அகிலா. ஒரு இடத்துல வேலை செய்யற எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்ணணும். அதுதான் என்னோட பாலிசி. சரி, டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. ஆமா, எப்படி போவீங்க? மேடம், இங்க இருந்து 10 நிமிஷம் தான், நடந்தே போயிடுவேன். அதெல்லாம் வேண்டாம். நான் முருகனை வீட்ல வந்து டிராப் பண்ண சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போக சொல்றேன். ஏதாவது எமர்ஜென்சினா நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். அப்பப்ப போலீஸ் ஜீப்ல போய் இறங்கினா தானே உங்களுக்கும் ஏரியால ஒரு கெத்தா இருக்கும். தேங்க்யூ மேடம். நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிடுங்க. ஓகே, நான் உடனே வந்துடுறேன். தேங்க்யூ. ஓகே, குட் நைட். குட் நைட். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. மலிமா, என்ன டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க மலிமா. என்ன டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க மலிமா. டாடா கிட்ட கூட்டிட்டு வெண்பா, போங்க. என்ன திடீர்னு? நல்லா தானே இருந்த, என்னாச்சு வெண்பா? என்ன டாடாவை பார்க்கணும். என்ன டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க. என்னாச்சு நீ? நல்லா தானே குட் நைட் சொல்லிட்டு போனா, இப்ப ஏன் அழறா? எங்களோடயும் நல்லா சிரிச்சுதான் பேசிட்டு இருந்தாக்கா, அப்படியே தூங்கிட்டா. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு இப்படி கத்தி அழுத்துட்டு ஓடி வரா. என்ன வெண்பா, என்னாச்சு உனக்கு? என்ன டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க மலிமா. ப்ளீஸ் மலிமா, என்னால டாடா இல்லாம இருக்க முடியாது மலிமா. எனக்கு அழுகழுகியா வருது மலிமா. கூட்டிட்டு போங்க மலிமா. வெண்பா, உன் டாடா நாளைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க மலிமா. இன்னைக்கு டாடா வந்துருவாங்க, நாளைக்கு டாடா வந்துருவான்னு சொல்றீங்க. ஆனா இன்னும் டாடாவே வரல. எனக்கு டாடாவை பார்க்கணும். வெண்பா, அங்க போக முடியாது வெண்பா. அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லாம் போய் பாக்குறீங்க, ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க? என்ன கூட்டிட்டு போங்க மலிமா, ப்ளீஸ். இங்க பாரு வெண்பா, நாளைக்கு பகல்ல நான் கூட்டிட்டு போறேன். நம்ம ராத்திரி போறத டாடாவே விரும்ப மாட்டாரு. டாடா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம அப்புறமா போலாம். நீங்க என்ன ஏமாத்தி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. என்ன கூட்டிட்டு போங்க மலிமா. வெண்பா செல்லம், நீ சமத்து குட்டியில அடம் பிடிக்க கூடாதுடா. அம்மா டாடா கிட்ட பேசிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்க. இப்ப டாடா தூங்குற நேரம், நம்ம போய் தொந்தரவு பண்ண கூடாதுல்ல. டாடாக்கு இப்பே ஃபோன் பண்ணி பேசுங்க மல்லிமா. ஃபோன் பண்ணி இப்பே பேசுங்க மல்லிமா. நான் டாடாவை பார்க்கணும். இப்பயே டாடாவை பார்க்கணும். வெண்பா, எப்பவுமே இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க மாட்டா அண்ணி. நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. அவளுக்கே விஜய பார்க்கணும்னு தோணுது போல இருக்கு. அதுக்காக குழந்தை இந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியுமா?
விஜய் தம்பியே பதறி போவாதா? அப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்கல்ல? அப்ப நானே போறேன். நானே போறேன். வெண்பா மயில கொஞ்சம் அவள பெண்பா. வெண்பா வெண்பா நில்லு. வெண்பா சொன்னா கேளு. வேணும் மல்லிகா. வெண்பா டாடா வெண்பா சொன்னா கேளு. எழுந்திரு. சொன்னா கேளு வெண்பா. வெண்பா 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 சொன்னா கேளுமா. அண்ணி இவளுக்கு ரொம்ப அழுதா ஃபிட்ஸ் வந்துரும் அண்ணி. நம்ம யோசிக்க வேண்டாம். வெண்பாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். ஆனா மல்லி அவங்க இந்த நேரத்துல அலோ பண்ணுவாங்களான்னு தெரியலையே. குழந்தை அழறான்னு கேட்டா கண்டிப்பா சம்மதிப்பாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம் அண்ணி. சரி மயிலு உடனே ஆட்டோ புக் பண்ணு. ஐயோ சரி போலாம் போலாம். டாடா பார்க்கணும். வெண்பா போலாம் போலாம். புக் பண்ணிட்டேன்க்கா. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துரும். சரி போலாம். அக்கா வண்டி வந்துடுச்சு. மயில நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். நீ விலைக்கு பக்கத்துலயே உட்காந்துரு. நீ எதுக்காகவும் அங்கிருந்து எந்திரிச்சு போக வேண்டாம். சரிக்கா நான் பாத்துக்கிறேன். மயிலு திரி தூர்ந்து போயிடாம ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயும் குறையாம பாத்துக்கணும். நான் நல்லா பாத்துப்பேன். நீ வண்டி வந்துருச்சுல, நீங்க போயிட்டு வாங்க. சரி போலாம். சார் என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சார் என் ஹஸ்பண்ட பார்க்கணும் சார். மல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.